சாகாதவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. பன்றியாக ரூபத்தை போட்டால் மற்ற இவனுக்கு சாக்காதவருக்கு 3 பேருக்கு தான் தெரியும். யாருக்கெல்லாம்? வரம் கொடுத்தாரி பிரம்மதேவன் அவருக்கும் தெரியும், வரம் வாங்கினாரி முகாசுரன் அவருக்கும் தெரியும். ஆனா யாருக்கு தெரியக்கூடாது? அவருக்கும் தெரியும். அவர் யாரு? அவர் நம்ம நாரதர். அவருக்கு தெரிய போறாரு. அவர்தான் நாரதர் நினைத்தார், ஏண்டா ஏய் முகாசுரா, நீ உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கியா? சனகாதவரம் சொல்லி உன்னை எங்கேயாவது போய் உன்னை பன்றியாக வேஷம் போட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்தார். சரி, வரும்போது சரவண கோயில் பக்கத்துல இந்த அரிச்சுரன் தவறுக்க மத்தியில அதை பார்த்துக்கிட்டு அரிச்சுரனுக்கு வேண்டாதவனே ஒருத்தர் இருப்பாங்க. எங்க திரியோதன் கோஷ்டி அங்க வந்துட்டார். வந்து திரியோனுடைய சபையில வந்து உட்கார்ந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது மெதுவா நாரதர் பேச ஆரம்பித்தார். சரி, திரியோதனா, என்ன நாரதா, உன்னுடைய சித்தப்பா மக்களாகி பாண்டவர்களை சூதாடி நாடு நகரமெல்லாம் அபகரித்து பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பி வைத்தாய் அல்லவா? அந்த பாண்டவர்கள் இருக்கின்றார்களா இறந்து விட்டார்களா என்று ஏதாவது நீ சொல்ல தெரியுமா? செத்து சுண்ணாம்பாய். எதை வச்சு எப்படி சொல்றா? இன்னும் பாண்டவர்களுடன் இருப்பார்கள் என்று தங்களுக்கு ஒரு எண்ணமா? நாரதா, பாண்டவர்கள் எப்போதோ இறந்திருப்பார்கள். அவர்கள் இறந்த இடத்தில் பொன் வைத்து அந்த புல்லை மாடு தின்று அந்த மாடு சாகம் போட்டு அதிலே இருந்து ஒரு மரம் வைத்து அது வருவோருக்கும் போவருக்கும் நிழல் கொடுத்துக் கொண்டே இருக்கும். என்னை பொறுத்தவரை பாண்டு சாப்டர் க்ளோஸ். அதுதான் கிடையாது. தெரியுமா? எந்த பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் நீ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாயோ அதே பாண்டவர்கள் இன்னும் சாகவில்லை. ஏனென்றால் பாண்டவர்கள் ஒருவனை இப்போதுதான் பார்த்து விட்டு வருகிறேன். பாண்டவர்கள் ஒருவனை உயிருடன் பார்த்தீர்கள். யார் அவன்? அவன் தான் ஐவர்களின் நடுபிறந்த அகிம்சன். அவன் எங்கே இருக்கிறார்? சரவண கோயில் பக்கத்திலே தவம் இருக்கிறார். எதற்காக? எதற்கு தெரியுமா? ஏழையா பாம்பு கொடி வீர்த்த வீட்டுக்கு கொண்டு போறாங்க. இங்க உட்கார்ந்து பாட்டு முடியற வரைக்கும் உட்கார்ந்து கொடுத்தாங்க. பாசல போயிட்டு தெரியுமா? ஐயா, சிவபெருமானுடைய கரத்தில் பாசுபதம் என்று ஒரு அஸ்திரம் இருக்கிறது. அந்த பாசுபதம் என்று சொல்ல வேண்டிய அஸ்திரத்தை வாங்குவதற்காக அரிச்சுரன் சரவண கோயில் பக்கத்திலே தவம் இருக்கின்றார். ஆனால் ஒன்று, இதுவரை சிவபெருமான் அரிச்சுரனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கவில்லை. சரி, அப்படி பார்த்திபன் மீது சிவன் பரிதாபப்பட்டு அரிச்சுரனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்து அரிச்சுரன் பாசுபதாஸ்திரத்தை பெற்றுவிட்டு வந்துவிட்டானே. ஆனால் சரி, தெரியுமா? என்ன நாரதா? க்ளோஸ். யாரு? நீதான். நாரதர். ஐயா நாரதர், எனக்காக வேண்டி இவ்வளவு தூரமுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல யோசனை சொல்லத்தான் அந்த படுபாவியாக பார்த்திபன் பாஸ்பதாஸ்திரம் பெறவன் தடுப்பதற்கு ஒரு நல்ல யோசனை நீங்க தான் சொல்லணும். இப்ப நாரதர் முகாசுரனுக்கு வேட்டு வைக்கிறாரு பாருங்க. பாலப்படத்துல ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுப்பாரு. தெரியுமா? நாரதா, அரிச்சுரன் பாசுபதாஸ்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே அவனை கொல்லணும். அவனை கொல்வதற்கு தான் வழியே தெரியும். அரிச்சுரனை நினைத்தவுடனே கொல்வதற்கு என்ன மனிதன? சாதாரண மனிதனா? அவனை வெல்லாலும் ஜெயிக்க முடியாது, மல்போராடியும் ஜெயிக்க முடியாது, வெல்லவும் முடியாது, கொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட காண்டிமனை சரி தந்திரமா கொல்லணும். எப்படி தெரியுமா? உனக்கு நண்பர்கள், உயிருக்கு உயிரான நண்பர்கள் அசுரர்கள் கூட்டத்துக்கு யாராவது இருக்கின்றார்களா? அசுரர்கள் கூட்டத்தில் my dear and dearest friend ஒருத்தர் நான் காலைல போனோம். உண்டகளமா சந்தில தங்கி பிடிச்சு என்னுடைய உயிருக்கு உயிரான உற்றான் ஒருவன் இருக்கிறார். யாரு? அவன் தான் பாதாளவாசிங்க முகாசுரன். சட்டான் முகாசுரன். புதுசா கல்யாணம் முடிச்சுட்டு அவர் முகாசுரனுக்கு தானே வந்திருக்காரு. அடுத்த சொல்லுவாரு அரிச்சுரனுக்கு பன்றின்னா ஒரு பயம்.
அதுக்கும் முகாசுரனுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கேளு. அதிச்சுவர் தெய்வதனா முகாசுரனுக்கு பன்றி மாதிரி வேஷம் கூட தெரியும். உன்னை காப்பாற்றுவதற்காக முகாசுரனை கூப்பிட்டு பன்றியாக ரூபத்தில் சென்று பார்த்து கூட சண்டை கூட கண்டான். அரிச்சுவன் பார்க்கிற மாதிரி முன்னாடி நிற்கணும். சரி, பன்றை பார்த்தவுடனே காண்டிமனுக்கு மனசுல ஒரு அருவருப்பு வந்துடும். பன்றை பார்த்தவுடனே பயந்து லேசா அசைந்தாலும் அவன் ஒற்றை காலில் தவம் இருந்து கொண்டிருக்கிறான். அவனை சுற்றி வர அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. லேசா தவறி விழுந்தாலும் அரிச்சுவன் நெருப்புடன் வந்து செத்து போவான். சரி, இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அரிச்சுவன் வருவான் என்று தம்பியை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் தருமன். சரி, அரிச்சுவன் இறந்து விட்டான் என்பதை அறிந்தவுடனே தருமன் இறந்து விடுவார். தருமன் இறந்தவுடனே மற்ற 4 உயிரோடு இருப்பார்கள். அவர்களும் இறந்து விடுவார்கள். 5 பேரும் இறந்தவர்கள் தோல்வதை உயிரோடு அவளும் இறந்து விடுவார். ஒரே கல் 6 மாங்க நாசமாத்தமோன்னு அவர் கேட்டாரு. தெரியுமா? நான் தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். முகாசுரன் சொன்னாரு. எதற்கு நாரதர் அப்படி சொன்னார் தெரியுமா? நீ என்றைக்கு பன்றியாக ரூபத்தை போடுகின்றாயோ அன்றுதான் உனக்கு சாக்காலம் வந்து பிரம்மதேவன் இந்த முகாசுரனுக்கு வதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த முகாசுரன் நண்பனாகி திருவனுக்காக வேண்டி பன்றியாக ரூபத்தை போட்டு பார்த்திபனை கொள்வதற்காக சரி செல்லுவான். தன் தவத்தை அழிக்க வர வேண்டி பன்றியை பார்த்து கொண்டு பார்த்திபன் சும்மா இருப்பானா? ஒன்று அரிச்சுடன் அஸ்திரம் போட்டு பன்னி ரூபத்தில் இருக்க வேண்டிய முகாசுரனை கொல்லுவான். சரி, அல்லது தனது பக்தனுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது பரம்பொருளாகிய சிவபெருமான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? ஒன்று அவருக்கு எப்படியோ நம்ம ஜென்ம போதியாகிய முகாசுரன் என்றுடன் ஒழிந்தான் போயிட்டார். ஒரு மனிதனுக்கு சாக்கால இருக்குன்னு தெரிஞ்சு போற தூக்கம் வருமா? அப்படி வரும். அதனாலதான் டாக்டர் கூட சரி நாளைக்கு உயிர் போறதா இருந்தாலும் சொல்லவே மாட்டாரு. ஐசி வார்டுல வச்சு 7 நாள் கழிச்சுதான் செத்த பணத்தையும் உயிரோட இருக்காரு சொல்லி இருக்கிறதெல்லாம் கறந்துட்டு கடைசியில பாடி வாங்குறதுக்கு இவ்வளவு தந்தாதான் கொடுப்பாரு. ஐயாளுக்கு பெரிய குழப்பமாயி போச்சு. ஏற்கனவே நம்ம சின்ன உங்களுக்கு சொல்லி இருக்கேன். நம்ம பஸ்ல எப்படி இடம் பிடிச்சாரு அவர்கிட்ட போய் இந்த கரெக்டோட பேச முடியுமா? நீங்க வச்சுக்கிட்டு ஆமா எங்களுக்கு எதுவும் செலவு பண்ணி நாங்க இது பண்ணணும். 1 லட்சம் ரூபாய் என்னைக்கு தர்றோமோ அன்னைக்கு நாங்க பாடி வாங்கிக்கிறோம். இன்னும் வச்சுக்கிட்டேன் அதான் செத்து போனாலும் பாடி வாங்கி பாத்தீங்களா? அதனாலதான் எவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் ஒரு நோயாளிக்கு முன்னாடி வச்சு நீ 6 மாசத்துல செத்து போவனி நேருக்கு நேர் சொல்ல மாட்டேன். சொன்ன 6 நாளே செத்துருவான். அதே மாதிரி திரியோதனனுக்கு சாக போறவனி தெரிஞ்ச பிறகு சரி அவனுக்கு தூக்கம் வருமா? நீ திரியோதனம் சரி யாரை நினைத்தால் பாருங்க. யார் முகசுமூரோ வருகே வந்தே வருகே நினைத்தான் திரியோதனன் வந்தான் முகாசுரன் சபைக்கு. அன்பே நல்லா இருக்கு ஏன் இப்படி தெரிச்சு இல்ல வந்து தெரியல நண்பே நல்லா இருக்கு. அப்ப எப்படி இருக்காம பொண்டாட்டி பல்ல உடச்சு கையில என்னவே வந்து கூட்டு வச்சுட்டு பொண்டாட்டி பத்தி கேட்டுட்டு இருக்கேன். குடும்பத்தை விசாரிக்கிறீங்க. அதுக்கு அண்ணாச்சி எப்படி நல்லா இருக்கீங்களா? உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? யாருக்கிட்ட கேட்கறாரு பல்ல பிடிங்கி கேளுவாங்க. குடும்பத்தை எப்படி விசாரிக்கிறது? அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அல்லது உங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்காங்க பொதுவா கேட்கணும். அதை விட்டுட்டு உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கணும் செருப்போ சொன்னா சரி. அப்ப முகாசுரா உங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? என் உயிருக்கு ஆபத்து என்றால் நீங்க என்ன செய்வீர்கள்? என்னுடைய உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றுவீங்க. அதான் நட்பு. ஆனால் நீங்க உயிரை கொடுக்க வேண்டாம்.
எனக்கு ஜென்ம எதிரி அரிச்சுவன். சரி. என்னை கொல்வதற்காக சிவபெருமானை நோக்கி பாசுபதாஸ்திரம் வாங்குவதற்காக சரவண பொய்கை பக்கத்துல தவறுக்காங்க. என்ன செய்யணும்? அவனை போய் நீங்க கொண்டுட்டு வரணும். இதுக்கு எந்த இப்பவே போயிட்டு இப்படியே போறீங்க. மனித ரூபத்தில் சென்று அவனை கொல்ல முடியாது. மிருக ரூபத்தில் போகணும். யானையை போகட்டுமா? வேண்டாம். சிங்கமாக வேண்டாம். புலியாக வேண்டாம். ஒட்டகம் வேண்டாம். ஒட்டேசரி வேண்டாம். நன்றியா போங்கய்யா. பன்றியா போனது சொன்ன உடனே முகாசுரம் மனசுல நினைச்சா எவனோ ஒருத்தர் நம்ம உயிருக்கு வசமா வேட்டு வச்சுட்டு போயிட்டா மாட்டேன்னு சொன்னா நம்ப விட போறாரு. நம்பி பன்றியா போய் எப்படி அப்படி சாப்பிடும்? பெரியவர்களுக்கு முகாசுரனுக்கு பன்றியா ரொம்ப போட்ட சாக்கால இருக்கு. அவனுக்கும் தெரியாது. ஏன்னா இது நாரத போட்டு முடிச்சு. அப்போ அந்த காலத்துல கொடுத்த வாக்க காப்பாற்றுவாங்க. இப்ப முகாசுரன் நினைச்சா நம்ம இந்த உயிரை காப்பாற்றுகிறேன் என்று பெரியவர்களுக்கு வாக்கு கொடுத்தாச்சு. என்ன பன்றியாக பத்தி போட்டு எனக்கு சாக்கால இருக்குன்னு சொன்னா மரியாதை இருக்குமா? அதனால நன்றி முகாசுரன். பன்றியாகத்தான் போய் அரிச்சுவனை கொண்டு சண்டை போட்டவனை ஜெயிக்க வேண்டாம். பன்னியா வேஷத்தை போட்டு முன்னாடி போய் நில்லுங்க. பன்றியை பார்த்த உடனே காண்டிகளுக்கு மனதுல ஒரு அருவருப்பு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அருவருப்பு உண்டாக்கி லேசா அசைஞ்சு கீழே விழுந்தாலும் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்பிலே விழுந்தால் அரிச்சுவன் செத்து போவாங்க. அப்படின்னா போயிடுவாங்க. உடனே முகாசுரன் சரியென்று சம்மதித்து பன்றியாக வேஷத்தை போட்டார். தம்பி பன்றினா உங்களுக்கு என்ன பண்ணி தெரியும்? நமக்கு தெரிஞ்ச பன்றியில வடகாட்டு அது விட்டவங்களுக்கு வேற வார்த்தையே கிடையாது. நீ தானே கேட்ட பன்றினா தெரியுமா? அப்ப நமக்கு தெரிஞ்சது வடகாட்டுல அதாவது உங்களுக்கு தெரிந்த பன்றி எல்லாம் இந்த பன்றி தான். நான் சொல்றது என்ன பன்றின்னு கேட்டீங்கன்னா, அதாவது முள்ளம் பன்றி. முள்ளம் பன்றினா அதாவது அசுரன் பன்றி ரூபத்தில் இருக்கா. அசுர பன்றி. அசுர பன்றி. அசுர பன்றியிலே முள்ளம் பன்றி. முள்ளம் பன்றி வந்து இந்த கண்ணி மேல இருப்பாங்க ஒரு முடி. முள்ளு. அந்த முள்ளு அந்த முடி எவ்வளவு கூர்மையா இருக்கும் தெரியுமா? அதாவது பாருங்க, அந்த பன்றி மீது இருக்க வேண்டிய ஒரே ஒரு முடி குத்தனாலும் அந்த மனுஷ உயிர் போயிடும். ஒரு முடி ஒருத்த உயிர் போயிருமா? அவ்வளவு கூர்மையான முடியும், அவ்வளவு ஸ்ட்ராங்கான முடியும். அப்படிப்பட்ட முடிஞ்ச ஒரு 2 முடியும் எனக்கு வேணுமா? என் பொண்டாடி புளி குதிரை கேட்டா புளி குதிரை இரும்பு ஆகை நீங்க நல்லா கவனிக்கணும். முகாசுரன் தெரியவனை முன்னாடி வச்சு பன்னியா வேஷத்தை போட்டு நின்றுருக்கான். பன்றினா ஏற்கனவே சொன்ன மாதிரி அசுர பன்றி உள்ளம் பன்றி. இதை பார்த்த உடனே தெரியவனு சொன்னா தந்தை முகாசுரன் தந்தை முகாசுரன் ஏன்னா பன்னியா நின்று இருக்காங்க. அதனால சத்தம் போட்டீங்களே, உங்கள் நிறத்திற்கும் உங்கள் தோற்றத்திற்கும் உங்கள் முகத்திற்கும் உங்கள் முடிக்கும் பன்றினா அசல் பன்றினா பண்ணி போய் சரி சரி போயிட்டு அரிச்சுவனை கொண்டுட்டு வாங்க. சரி. கொண்டுட்டு வந்த உடனே ஒரு 10 மூட புண்ணாக்கு, ஒரு 15 மூட தவிடு, 20 மூட உப்பு. உப்பு நிறைய கொடுப்பாங்க. இவ்வளத்தையும் சேர்த்து மொத்தமா மிக்ஸ் பண்ணி தொட்டி நிறைய கலக்கி வச்சிருக்கேன். வந்தவனும் ஒரு பிடி பிடிச்சிருக்கேன். போறதே போற சரி திரும்ப வருவாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆமா, அதனால ஆசை தீர இதெல்லாம் ஒரு நேரம் தின்னுட்டாவது போயிடுறேன். வயிறு நிறைய சாப்பிட்டவர்கள் மனிதனுக்கு தூக்கம் தான் வரும். உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. வேலை முடிச்சுட்டு சாப்பிட வரும். சரி அப்ப போட்டுமா? சரி அப்ப போங்க. சரி போவே விட மாட்டாங்க, விட மாட்டாங்க. இல்ல உன்னே ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்ன போறது போறீங்க? எந்த ஊர் பாதிக்க போறீங்க? வேற எப்படி போறது? நமக்கு மேகதான் நின்றுக்கிறேன். இப்படி கிழக்கு உடம்புடி செட்டியா வந்து பாதி திருப்பி வேண்டியதான் வண்டிய. அதுதான் தப்பு. உடம்புடிக்கு போங்க, வேற எந்த ஊருக்கும் போங்க. ஆனா செட்டியாபத்துக்கு மட்டும் நீங்க போக கூடாது. செட்டியாபத்துல 5 வீட்டு சுவாமி இருக்காரு பாத்தீங்களா? அவருக்கு ஸ்பெஷல் பணிவிடை தெரியுமா? இந்த பன்னி தான்.
அதுக்குன்னே ஒரு தொட்டி கட்டி அந்த தொட்டி நிறைய தண்ணி அரைச்சு போட்டு காத்திருப்பாங்க. பாராட்டெல்லாம் குளிச்சுட்டு போங்க நீ இல்ல. இப்படி பண்ணிய பார்த்த உடனே 4 பேரும் சேர்ந்து தலைகீழ தூக்கி அந்த தொட்டி கூட போடுங்க. நம்ம ரூட்டை மாத்திருவோம். நம்ம இந்த 10 பேரும் லாஸ்ட் என்று முகாசுரம் பன்றியாகி வழிபெடுத்து படுபாவி அவன் மகாரா அசுரன்றி வழிபடுத்து அதிவிரைவாய் அவன் மகாரா வேஷத்தை போட்டு மனமெல்லாம் கடந்து இவன் வந்து கொண்டிருக்கின்ற போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்குமே பாருங்க பண்ணி வந்து ரொம்ப தூரம் ஓடிடுது. அவன் கொழுப்பு அதிகம். அந்த கதையில ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒண்ணுதான் பார்த்தாலே தெரியுது. எப்படி கொழுப்பு இல்லைன்னு இன்னைக்கு பாருங்க நீங்க பன்றி பிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் பிடிச்சிருங்க. அதே மாதிரி முகாசுரம் பண்ணி வேஷத்துல வந்துட்டு இருந்தான் பாத்தீங்களா? ரொம்ப தூரம் வந்த உடனே எனக்கு ரொம்ப களைப்பாய் போச்சு. இவன் நினைச்சா ரொம்ப களைப்பா இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து இலைப்பாற வேண்டும். ஏன்னா மனுஷனா இருந்தா ஏதாவது ஒரு மரத்தினால உட்கார்ந்து இலைப்பாறலாம். இவன் பண்ணி மாதிரி உட்கார்ந்து இருக்கான். வெளியில உட்கார்ந்து இருந்தா எவனாலும் வேட்டைக்கு வந்தவன் அடிச்சு கொண்டு போட்டு போயிருவான். ஏற்கனவே முகாசுரம் என்னைக்கு பண்ணி வேஷம் போடுறியா அன்னைக்குதான் உனக்கு வீட்டு வைக்க போறான்னு யாருன்னா வரம் கொடுத்துருக்காரு. அதோட முகாசுரம் யோசிச்சா எங்கேயாவது உட்கார்ந்து இழைப்பார வேண்டுமே என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்க ஒரு பெரிய புகை ஒண்ணு இருந்துச்சு. சரி, அந்த புகைக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கான். என்ன நினைச்சு உட்கார்ந்துருக்கான்? ஏன் கொஞ்ச நேரம் களைப்பாரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அரிசுரன் பாசுபதாபுரம் பெற்று தபத்தை விட்டு இறங்கி கீழே வரும்போது ஒரே பாத்திரம் வாங்கி கொண்டு வரணும், அல்லது கொஞ்ச நேரம் இளைப்பாரி அப்படியே வாய்ந்து அரிசுரனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமே. இந்த கதைங்க இப்படி இருக்கே. இந்த அரிசுரன் தபம் இருக்கிறது எந்த இடம் பக்கத்துல கேட்டீங்கன்னா அந்த சரவண கோயில் பக்கத்திலே இருக்க வேண்டிய அந்த மரத்தையும் வந்து அதாவது பார்வதியுடைய தோழி பெண்களாகிய கார்த்திகை மாதர்கள் தினந்தோறும் அந்த சரவண கோயில் பக்கத்திலே வந்து மலர்களை கொய்து விட்டு செல்வார்கள். அப்படி மலர்களை கொய்து விட்டு செல்கின்ற போதெல்லாம் இந்த காண்டிமன் தபர்க்க பார்த்தீங்களா, இந்த தபத்தை இந்த தோழி பெண்கள் பார்த்து விட்டு செல்வார்கள். அன்னைக்கு மலர்கள் பறிக்கின்ற போது ஒருத்தி சொல்ற இந்த ஆண்மகன் எத்தனையோ காலங்களாக இந்த இளமையான வயதில் எப்படி அவமதிக்கிறார்? ஏன் சிவபெருமான் இன்னும் இவருக்கு காட்சி கொடுக்கவில்லை? நம்ம பார்வதிட்டு போய் சொல்லுவோம். சரி, பார்வதி சோர்வானத்தில் சொல்வார்கள், இந்த பயிர் ஒரு பரிகாரம் கிடைக்கும். அப்படி இருந்தும் பார்வதி தோழி பெண்களாகிய கார்த்திகை மாதர்கள் சரி இந்த அரிச்சுரன் சரவண கோயில் பக்கத்திலே தவம் இருப்பதை பற்றி அம்மா கிட்ட சொன்னாங்க. அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி அம்மன் தோழி பெண்கள் சொன்ன வார்த்தையை காதலை கேட்டு அன்னை எழுந்து ஆண்டவனை அடிபணிந்து சொன்னார்கள், மகாதேவா ஏழை அண்டி சாயி ஈஸ்வரனி மகதேவா கையங்கிரி வாசவனி கரையட்டேரி மகதேவா சாரவண்ண பொய்கை பக்கம் தாமன் செய்யும் பக்தருக்கு காட்சியதை
தெரியுமா? ஆஹா. இப்படி சரவண கோயில் பக்கத்திலேயே உங்களை நோக்கி ஒரு பக்தன் அருந்தவம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் தவம் இருப்பதை பார்த்தும் அரவணமாக அமர்ந்திருக்கிறீர்களே, ஏன் சுவாமி அந்த பக்தனுக்கு காட்சி கொடுக்க? அவன் தவம் இன்னும் பலிக்கவில்லையா? ஏன் அவனுக்கு காட்சி கொடுக்கவில்லை என்று அம்மா கேட்டார். இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். பார்வதி அம்மனுக்கு அரிச்சுவன் என்று தெரியாது. யாரோ ஒரு பக்தன். அப்பதான் சிவபெருமான் சொன்னார், பார்வதி அவன் சாதாரணமான மனிதன் அல்ல. அப்படி என்று இப்ப சிவபெருமான் பார்வதிக்கு அரிச்சுவனை அறிமுகப்படுத்தினார். இப்ப இது யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது இல்ல தெரியவங்களுக்கு நம்ம பெரியவா இருந்தாலும் அவன் கொண்டு சித்தி இருந்தா தெரியுமா? அவன் தம்பி மகன் பேர் இருந்தால அந்த பேர் கூட பிறந்த பெரியப்பா பையன் இருந்தால இவ்வளவு எங்களும் ஜாலிவாங்க. அவருக்கு ஒன்று தங்கச்சி பையன். உறவை நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியுங்களா? அடுத்த வருஷத்துல முயற்சி பண்ணி அதே மாதிரி சிவபெருமான அரிச்சுவனை பற்றி டக்குனி சொல்லுங்க. அவன் அரிச்சுவன் உங்க அண்ணனுக்கு மச்சனி டக்குனி சொல்லியிருக்கான். சொல்லல. ஏன்னா அந்த அம்மாவுக்கு சிவபெருமான் நினைக்கிறார் அரிச்சுவனுடைய அருமை பெருமைகளை இவளுக்கு உணர்த்த வேண்டும். அதான் அருமையாக சொன்னார். ஆழம் உண்டு அமுத பொழி தரும் நடுங்க நம்பிக்கையில் அருள் மொழி கேட்டு நீளம் உன்கிது கண்டனும் இறங்கி நிறைய மலை செங்கையால் நெடிது காலம் உண்டருள் பூரத்தின் மைந்தனுக்கும் காட்சி மைந்தனுக்கும் இளையோர் ஞானம் உண்டவனுக்கு உயிர் சிறந்தோர் நரனனும் நாமமும் படைத்தோர். ஆலகால விஷத்தை அள்ளிப்பருகிய சிவபெருமான் நீண்ட கரங்களிலே நிறைய வளைகளை அணிந்திருக்க வேண்டிய நீலாம்பியாகிய பார்வதியை பார்த்து சிவன் சொன்னார், பார்வதி அந்த பக்தன் யார் தெரியுமா? காலங்கிடந்த உயிர்களை பிடிக்கிறார்கள் யமதர்மன். அந்த யமதர்மன் சாயலில் பிறந்த தருமனுக்கும் காற்றின் மைந்தனாய் வீமன், அந்த வீமனுக்கும் நேர் இளையோன் அமரேச மகன்தான் இந்த பக்தன். அவன் பெயர்தான் அரிச்சுவன். அது மட்டும் இல்லை பார்வதி, இந்த அவதாரத்தில் ஞானம் உண்டவனுக்கு உயிரென சிறந்தோர் நரனனும் நாமமும் படைத்தோர். இந்த அவதாரத்தில் உன் அண்ணன் இருக்கின்றாரே கண்ணன், அவர் உடன் பிறந்த தங்கையை இந்த அரிச்சுவன் வீரத்தை பாராட்டி சுபத்திரையை அரிச்சுவனுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் அறிவில் சிறந்த பெரியவர்கள் எல்லாம் இந்த நரனும் அந்த நாராயணனும் ஒன்று, கண்ணனும் காண்டிமனும் ஒண்ணு, அத நரனும் நாராயணனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அரிச்சுவனுக்கு நான் ஏன் இன்னும் கற்றுக் கொடுக்கவில்லை தெரியுமா? இவனுக்கு ஜென்ம எதிரி திரியோதனன். அந்த திரியோதனன் முகாசூரன் என்று ஒரு அசுரனை அனுப்பி அரிச்சுவனை கொன்னுட்டு வாங்கி அனுப்பி வச்சிருக்கான். ஆனால் இந்த முகாசூரன் என்றைக்கு பன்றியாக ரூபத்தை போடுவானோ அன்றுதான் அவனுக்கு சாக்காளரை பெருமதேவன் வரம் கொடுத்திருக்கிறார். இப்போ முகாசுரன் பன்றியாக ரூபத்தை போட்டு பார்த்திபரை கொல்வதற்கு குகையில ஒளிச்சிருக்கிறான். இந்த நேரத்தில் நீயும் சொல்லிவிட்டாய், அவன் எப்போ வருமா அவனை கொண்டு காட்சி கொடுக்கலாம் என்று நான் காத்திருந்தேன். காத்திருந்த பலன் கை மீது கிடைத்து விட்டது. அந்த நேரத்தில் நீயும் சொல்லிவிட்டாய். அதனால பெண்ணை பார்வதி பன்றியை தான் பாசுபதாஸ்திரம் கொடுத்து வருகிறேன். இப்போ பன்றியை கொள்வதாக இருந்தால் சிவன் அந்த சொந்த ரூபத்தில் வர முடியாது. இன்னைக்குமே பாருங்க, தெய்வங்கள் வந்து மனிதனுக்கு காட்சி கொடுக்க வரும்போது தன்னுடைய சொந்த ரூபத்துல, ஒரு உதாரணம், இப்ப நம்ம அம்மா
4 பேரும் அப்படியே எழுந்தரிச்சு நேர்ல வந்து சரி உங்க முன்னாடி நடமாடுனா நீங்க உண்மையிலேயே நம்ம அம்மா முத்தாரம்மன் சினிமா கலைமன் பத்திரகாளியம்மன் நேர்ல வந்துட்டா நீங்க நம்புவீங்களா? அவனோ தசரா வேஷம் போட்டு இப்பவே வந்தாச்சு வந்தாச்சு புரட்டாசி மாசம் தானே தசரா தெய்வங்களாகவே இருந்தாலும் வர வேண்டிய காலகட்டத்தில் வந்தாதான் சரி ஒரு மரியாதை இருக்கு. அதனால அந்த காலத்து பெரிய சொன்னாங்க வலிய உறவ கிளவினால. அதனால இப்ப சிவபெருமான் பன்றி வேட்டை ஆட வேண்டும். இந்த முதல் போக முடியுமா? அதனால சிவன் ஒரு வேடுவனாக வடிவத்தில் இருந்தார். 4 வேதங்களை நாய்களாக்கினார், 6 சாஸ்திரங்களை வலைகளாக்கினார், 33 தேவாதி தேவர்களை வேடுவர்களாக்கினார். சரி சிவனும் ஒரு வேடுவனாக வடிவத்தை எடுத்தார். அவர்தான் தலைமை வேண்டாம். இந்த நெற்றிக்கணை இருக்கு பதிலா இந்த நெற்றிக்கணை மறைக்க வேண்டும் என்று தன்னுடைய கொக்கு முடிகளால் உண்மையான வேடுவன் மாதிரி கொக்கு முடிகளால் ஒரு கிரீடம் ஒன்று செய்து தலையில் வச்சுக்கிட்டார். சரி இப்படி சிவன் வேடுவன் உருவத்தை புறப்படுகிற போது பார்வதி பார்த்தால் சுவாமி அடியாடு வருவேன். ஏன்னா அரிச்சோழனை நேருக்கு நேர் பார்க்கணும். ஏன்னா அரிச்சோழன் இப்படிப்பட்டவன். அவன் பள்ளியை பரதவீனை பாதத்திலே செந்தாமரை முதுகிலே மச்சரேகை முகில்வண்ணன் வைத்துடன் அவனை வில்லுக்கு விஜய் என்று எல்லோரும் பாராட்டுகின்றார்கள் அல்லவா? அவர்களோடு நீங்க பேசுவதை அவனை பார்க்கணும். அதனால நான் வருவேன். சரி உடனே சிவபெருமான் சொன்னார், பார்வதி நான் வேடுவன், நேரு வேடுவ பெண்ணாக வர வேண்டும். உடனே பார்வதி வேடுவ பெண்ணாக வழிபடுத்தார். தன்னுடைய பச்சை நிற மேனியை பார்த்துக் கொள்ளணும் என்று சொல்லி குஞ்சுமுத்து பவளங்களை அரைத்து அப்படியே சந்தனத்தால உடம்பு முழு பூசுறார். எல்லாம் ரெடி. தன் மைந்தனாகி முருகப்பெருமானை சிறு குழந்தையாக செய்து இடுப்பிலே வைத்துக் கொண்டு சிவபெருமான் பன்றி வேட்டையாட அது பக்கத்துல வந்தாங்க. இப்போ சிவபெருமான் சொன்னார், பார்வதி முருகனை வைத்து முருகனை இடுப்பிலே வைத்துக் கொண்டு இந்த உயர்ந்த மலையில் நீ அமர்ந்தது. நாங்கள் மலையின் அடிவாரத்தில் நின்று வேட்டையாடுவது நல்லா தெரியும் அப்படின்னு பார்வதி உயர்ந்த மலை மீது அமர வைத்து விட்டு சிவபெருமான் சொன்னார், ரெடியா எல்லாம் உஷாரா இருக்கலாம். ஏன்னா எசக்கு பசங்க சுத்தி வர காடு. என்ன காடு? வடகாடு. எருமைக்கு பிறந்தவன மலங்காடு. ஆமா, அந்த மிருகங்களை கலைக்கும் போது அந்த வயசு புள்ளியல் பொம்பளை புள்ளியெல்லாம் சீக்கிரம் டக்குனு ஓடிடும். அந்த தூள்ல சார்ஜிட்டு காக்கலாம் சரியா இருக்கணும். ஆமா, யாராக கூடாது. ரெடி ரெடி எல்லாம் தூங்கிட்டு ஒண்ணு சத்தம் கதைக்கு தகுந்த மாதிரி தானே வரும். சண்டை போட்டு இருக்கோமா சிரிச்சுட்டு இருக்கோமா, கதைக்கு தகுந்த மாதிரி தானே வரும். மணி 1:45 எப்படி வரும்? எல்லாம் தூங்கி இருக்கும். 1:45 2 கதைக்கு தகுந்த மாதிரி தான் வசனம் கதையில வரும். அது இருக்கும்போது அதுக்குதான் படிக்க முடியும். சிரிச்சிருக்கும்போது சிரிச்சு தான் படிக்க முடியும். இந்த நேரத்துல நீங்க உசாரம் படிங்கன்னா இது கதை சொல்ல வேண்டியது. சரி, இப்போ சிவபெருமான் ஒரு கடவுள் வந்து பக்தருக்கு காட்சி கொடுக்க வர்றாருன்னா அதனால இப்ப சிவபெருமான் அஸ்திரம் போடுறாரு. இவர் போடுற அஸ்திரம் எதுவுமே எந்த மிருகத்தின் மீது படல. எதை இவர்கள் கொல்ல வேண்டும் என்று வந்தது முகாசுரம் ஒரு தரம்.
இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் நாங்க இருக்க முடியும். நீங்க தான் அவங்கள பீஸ் மேக்கராக நாங்க எப்படி சார் இருக்க முடியும்? நேரத்து எப்படி 5 பேர் இருந்தாலும் எப்படி இருந்தீங்க? நீ கூட வந்து ஆளுங்களே படுத்தாச்சு. அப்பங்க நீங்க ஐயோ சாமின்னு இருக்கீங்க, அப்படிதான் இருக்கும். முன்னாடி இருக்க வேண்டிய ஆட்கள் எப்படி உஷாரா இருக்குன்னு அதே மாதிரி தான் இருக்கும். முன்னாடி இருக்க வேண்டிய ஆட்களை நீங்க தான் உற்சாகப்படுத்திக்கணும். ஆமா, இதுக்குதான் காப்பிலாம் கொடுத்து உஷாரப்படுத்தி வச்சிருக்கு. சரி, இப்போ சரி, இவங்க எல்லாரும் எப்படி ஆகும் எப்படி போடக்கூடிய சத்தத்தை புகைக்குள்ளாக அமர்ந்திருக்கக்கூடிய முகாசுரன் காது கேட்டார். அப்பதான் முகாசுரன் நினைக்கிறான், ஆஹா, யார் அது வேடுவர்கள்? ஆமா, இன்று வேட்டையாட வேற இடமே கிடைக்கிறியா? இன்னைக்கு இந்த வேடுவர்கள் என்று உணர்க்க வேண்டிய நிலைமையை பார்த்தா, ஆஹா, இன்னைக்கு இந்த வேடுவர்களுக்கு தான் சீட்டு கிளியுதோ, அல்லது நமக்கு தான் ஓலை கிளியுதோ, அல்லது காண்டிமுனுக்கு தான் ஈங்கி கிளியுதோ, ஒண்ணு மட்டும் தெளிவா எனக்கு புரிஞ்சு போச்சு. யாருக்கோ ஒண்ணு இன்னைக்கு கிளியதான் போகுது. நான் நினைக்கிறேன் ஒரு சமயம் உன் பின்னாடி கண்ணை உருக்கிற முட்டை கண்டேன், அவனுக்கு நினைக்கிட்டாரு. எப்ப உனக்கு டர் வேண்டாம், அவனுக்கு டர் வேண்டாம். ஏதோ போகுது. இப்பதான் ஒரு 5-6 பாட்டு படிச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் பாட்டு இருக்கான். அது வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் உனக்கு சீட்டு கிளிய வேண்டாம், அவனுக்கு சீட்டு கிளிய வேண்டாம், கிளிய போகுது. அப்ப இந்த வேடவர்கள் நம்ம சும்மா விட்டாலும் முகாசுரன் நினைக்கிறான். ஏன்னா முகாசுரன் என்னைக்கு பண்ணிய வேஷம் போடுறானோ அன்னைக்கு தான் சாக்காலி வரம் கொடுத்துருக்காரு. சரி, இவன் வேட்டைக்கு வந்திருக்காங்க, அந்த நேரம் பார்த்து வேடுவர்கள். அப்ப முகாசுரன் நினைக்கிறான், இந்த வேடுவர்கள் நம்ம சும்மா விட்டாலும் அவன் வேடுவர் கைப்பிடிச்சு நாய்க்கு சும்மா விடாது அப்படி என்று முகாசுரன் நினைத்திருக்க. சரி, அதற்குள்ளதாக ஒரு மொட்டை வாழ்நாள். அவன் நல்லா கேட்டுக்காங்க. மொட்டை வாழ்நாள். அந்த மொட்டை வாழ்நாள், அந்த மொட்டை வாழ்நாள் அந்த குகையினுடைய வாசலை சுத்தி சுத்தி வந்து, அந்த மொட்டை வாழ்நாள் அந்த குகையினுடைய வாசல்ல நின்றுகிட்டு, அந்த மொட்டை வாழ்நாள் காரணமாக இருக்குது. கோரப்பட்ட நீ படிச்சு வா. யாருக்கு என்ன எனக்கு சீவனம் தரல, லட்டும் தரல, காஃபி தரல. இருந்து இருந்து எந்திரிட்டு பாருங்க, எனக்கு சீவனம் தரல, லட்டும் தரல. உஷாரப்படுகிறேன். எனக்கு பாட்டு அவன் என்ன சொன்ன கவனிச்சீங்களா? மொட்டவால் நாய்னா நல்லா கவனிக்கணும். மொட்டவால் நாய் அந்த வயது வாரவால் ஆடுது. அதான் மொட்டவால் நாய் எப்படி வாரவால் ஆடுது? இந்த கடைக்கு 10 மணி தெரிஞ்சது நான் மொட்டவால் மொட்டவால். உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. ஆமா ஆமா, ஏன்னா ஒரு 12 வருஷம் கழிச்சு இப்பதானே பாட்டு. அவன் நிறைய கேப் கொடுத்து அதான் இப்போ சின்ன வயசு பிள்ளைகள் என்னை பத்தி தெரிஞ்சிருக்காரு. அவன் இப்போ அவளை பத்தி சொல்லுவா, எல்லாம் கவனமா கேட்டுக்காரு. இப்போ வயசான பிறகும் வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு வேட்கையங்களை ஊர் மக்கள் இப்ப சொல்ல பாருங்க. ஏன்னா இந்த வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு எத்தனை வில்லுப்பாட்டுக்காரங்க கிட்ட நீங்க கதை கேட்டுருப்பீங்க. ஆனா எத்தனை வில்லுப்பாட்டுக்காரங்க கதை சொன்னாலும் இந்த வேட்கை மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படி கேட்குறீங்க. எத்தனை வில்லுப்பாட்டுக்காரங்க உங்களுக்கு கதையில போய் சொன்னாலும் இந்த வேட்கை மட்டும் ஒரு நாள் உங்களுக்கு உண்மையே சொல்ல மாட்டான். உண்மையிலே நீங்க சிரிக்கிறது பார்த்தா தெரிஞ்சிருக்கா? இவ்வளவு நேரம் கேப்பாலும் தெரிஞ்ச வச்சிருக்கா? எங்க இப்படி சிரிக்கலாமா? நீங்க இன்னைக்காவது எந்த ஊர்லயாவது போய் கேட்டு பாருங்க, வேர்க்கை கதையில போய் சொல்லுவாங்க. அரிசனத்துக்கு அடுத்த வரும். இதுக்குதாங்க இந்த கூட பிறந்த தம்பி எல்லாம் பின்னாடி கூட்டிட்டு அலையக்கூடாதுங்க. அதுக்கான உங்க பக்கத்துல வச்சிருக்கேன். நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்க? மொட்டவால் நாய்னு சொன்னான். மொட்டவால் நாய் அது எப்படி பால பால ஆடும். சரி, அப்படி கேட்டீங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு சில நாய்களுக்கு வந்து இந்த வால் பகுதி சுருண்டு, ஆமா, அந்த முதுக தொடுற மாதிரி இருக்கும். ஆமா, அப்போ வீட்டுக்காரங்க நினைப்பாங்க இந்த முதுகுல வந்து வால் தொட்டா நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதுக தொடுற மாதிரி இருக்குதுல வால் சுருண்டு இருக்குங்க. அந்த வால் கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த வால் பகுதி கட் பண்ண உடனே ஒரு ஜான் பால் அதுக்கு வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? மொட்டவால் நாய், மொட்டவால் நாய். அந்த ஒரு ஜான் பாலை வச்சு நம்ம திருப்பி ஆக்கிட்டு இருக்கு. அக்கா இல்லைன்னா பொண்ணை வச்சு என்னால படிக்க முடியுமா? எப்படி ஆக இப்ப சிவபெருமான் பார்த்தா, ஏய் நம்ம மொட்டவால்
சொன்னாய். இந்த குகைக்கிழமை பாராட்டுதுன்னா இந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு பொருள் இருக்கு. போடு 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 ரவுண்டு. ஆக குகையை சுற்றி வளைந்தார்கள். முகாசுரனுக்கு அடி வைத்து இடி விழுந்த மாதிரி இருக்காங்க. குகைக்குள்ள வச்சிட்டாண்டா இன்னைக்கு ஆப்பு. எப்படியோ இன்னைக்கு நம்ம சாக போறோம். அவன் போகும்போது பொண்ணு சொன்னலையா ராசா போறதே போறீங்க வந்து நெல்லை வச்சு போட்டு போய் சாப்பிட்டு போகுதுன்னு சொன்னாங்க. எல்லாம் அமைச்சுதான் போடணும். சரி, ஆனால் எப்படியோ இந்த முகாசுரனை தான் எப்படியோ நண்பனாகி திரிவனுக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் அரிச்சுரனை கொண்டே தீர வேண்டும். கொன்ற பிறகு நமது உயிர் போனாலும் பரவாயில்ல, எப்படியோ சாக போறேன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா. அதனால யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சிவபெருமான் கூட வேடுவனாக நின்று கொண்டிருக்க வேண்டிய சிவபெருமான் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு சரி முகக்குள்ள இருந்த முகாசுரன் என்ன செய்தான் பாருங்கள். செய்கிற முகையில் இருந்த முகாசுரன் குகையில் இருந்த முகாசுரன் திடீரென்று வெளியாகி அரிச்சுரன் தபசாலை நோக்கி பாய்ந்து வருகிறார். சற்றும் எதிர்பார்க்கிற சிவபெருமான் பார்த்தா யாருங்க வேடுவர்கள் குகைக்குள்ள இருந்து மிருகம் தப்பித்து ஓடுகிறது. எங்கேயாவது ஒண்ணுமா இவனை கூட்டிட்டு யாராவது வேட்டைக்கு போக முடியுமா? அவன் என்ன செஞ்சான்னு பாத்தீங்களா? நான் முன்னாடி வரதான் பின்னாடி வருவது எவனோ பின்னாடி உட்கார்ந்து சிவஸ்கியர் போட்டு விட்டான். ஆக பன்றி இந்த பெய்வன் சொல்வாங்கள சாக துணிந்தவன் சமுத்திரம் முழங்கால அப்படின்னு முகாசுரன் எப்படியோ சாகத்தான் போற எப்படியாவது அரிச்சுவனை கொண்டு அவன் செஞ்சான். பரவாயில்ல வேகம் போயிட்டு இருக்கான். சரி, சிவபெருமான் வேண்டுவர்கள் எல்லோரும் பன்றி பின்தொடர்ந்து ஓடுகிறார்கள். இப்படி இருக்கும் போது இவங்க உயிர் போடுற சத்தத்துல இந்த தவறுந்துட்டு நம்ம அரிச்சுவன் கண்பிடித்தான். திடீரென்று கண்பிடித்தான். திடீரென்று கண்பிடித்த உடனே இந்த பன்றி தன்னை தபசாலை நோக்கி வேகமா வரத பார்த்தார். அதனால சற்று தாமதித்தால் நமது தபத்தை அழித்து விடும் அப்படின்னு அரிச்சுவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா காண்டிவன் வில்லை வளைத்து அஸ்திரத்தை எடுத்து தொடுத்துட்டான். சிவபெருமான் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சற்று தாமதித்தாலும் அரிச்சுரனை பன்றி கொண்டு விடும் அப்படின்னு சிவன் அவருக்கு முன்னாடி அஸ்திரத்தை போட்டார். என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு அஸ்திரம், அஸ்திரம் ரெண்டு மடு ஒன்று. எப்படி கேட்டீங்கன்னா சிவபெருமான் பன்றி ஓடிட்டு இருக்கும் போது பன்றிக்கு பின்னாடி அஸ்திரத்தை போட்டார். அதனால சிவன் தொடுத்த அஸ்திரமானது பன்றிக்கு பின்புறம் மட்டும் முன்னுப்புறமாக பொழுது செல்வது. இந்த அரிச்சுரன் தன்னுடைய தபசாலை நோக்கி பண்ணி வந்துட்டு இருக்கும் போது பன்றிக்கு முன்னாடி அஸ்திரத்தை போட்டார். ஆக அரிச்சுரன் தொடுத்த அஸ்திரமானது பன்றிக்கு முன்புறம் மட்டும் பின்புறமாக பொழுது செல்வது. அஸ்திரம் ரெண்டு வடு ஒன்று. இந்த சிவன் தொடுத்த அஸ்திரம் எந்த துவாரத்தின் வழியாக சென்றதோ அதே துவாரத்தின் வழியாகத்தான் அரிச்சுரன் தொடுத்த அஸ்திரம் சென்றது. அது நாரதம் போட்டு முடிச்சு சரியா வேலை செஞ்சுட்டா ரெண்டு அஸ்திரத்துக்கும் தாங்க முடியாமல் பன்றி அதே இடத்துல குற்றுயிரும் கூட ஒரு உயிரை சேர்த்துக்கிட்டு 4 காலையும் பரம்பரை போட்டுச்சு. குத்து உயிரும் கூட ஒரு உயிரும் அம்மா உயிரா பின்னாடி முன்னாடி அவன் 4 காலையும் பரப்பை போட்டு பண்ணி எப்படி அனுமதிப்படுத்திருக்கு. நீனே அவங்க பாண்டி. ஆக இந்த கதைக்கு இப்படி இருக்கு. இப்ப சிவபெருமான் யோசித்தார். வேடுமனாக வந்திருப்பது சிவன் என்று அரிச்சுரனுக்கு தெரியாது. இப்போ சிவனுக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாள காண்டிபனோடு சண்டை போட வேண்டும் என்று. ஏன்னா வில்லிலும் விஜயம் சொல்லிலும் அரிச்சுரன் அப்படி இப்படி காண்டிபன் வல்லவன் பேசுறாரு. அவனுடைய வீரத்தை நாம் நேருக்கு நேர் சண்டை போட்டு பார்க்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு ஆசை. அதனால சிவபெருமான் உண்மையான கோபத்தில் வந்தால் இவரால் தாங்க முடியுமா? அதனால சிவன் கடவுள்
வந்து பொய்யான ஒரு கோபத்தை முகத்திலே வரவழைத்துக் கொண்டு காண்டிபன் கிட்ட வந்து அம்பு சண்டை பண்றார். யாரப்பா? தவசாலி. என்ன வேடர்களே, நாங்கள் விரட்டி வந்த பன்றி நீ எதற்கு கொன்றாய்? என்னை கொல்ல வேண்டும் என்று பற்றி வந்தது. அதை பற்றி நான் கொண்டு விட்டேன். உனக்கு சுட்டு சாவே கையால் ஆகாதவன் அடுத்தவன் பொருளை எடுத்து சாப்பிடுவான். என்ன செய்யுங்கள்? நீ ஒரு போலி தவசாலி. தவம் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு காட்டுல வாழ வேண்டிய மிருகத்தை எல்லாம் அடித்து கொன்று நெருப்புல போட்டு சுட்டு தின்னுட்டு இருக்கான். நீ ஒரு போலி தவசாலி. அப்படின்னு சிவபெருமான் ஆண்டவன் அரிச்சுவனுடைய தவத்தை இழந்து பேசினார். அரிச்சுவனுக்கு என்ன சொன்னாலும் பிடிக்கும், யாராவது நம்முடைய தவத்தை குறை சொன்னால் பிடிக்காது. உடனே அரிச்சுவனுக்கு கோபம் வந்து அவன் சொன்னா, யாரடா காட்டு முறாண்டு போயிரு வன வேண்டுவர்கள் எவன்டா காட்டிலே தவம் இருப்பான், அவன் தவம் இருக்கின்ற போது வனத்திலே உள்ள மிருகத்தை எல்லாம் அடித்து கொள்ளலாம் என்று விரட்டலாம் என்று நினைத்தீர்களா? ஒரு அஸ்திரம் போட்ட பண்ணி கீழே வந்துச்சு. இன்னும் ஒரு அஸ்திரம் தான் போடுவேன். அதாவது அத்தனை பேருடைய தலையும் பணங்கா மாதிரி கீழே விடும். அப்படி வில்லுக்கு விஜயம் வந்து திக்கற்று புகழ் பெற்று வர வேண்டிய காண்டிபன் கிட்ட வந்து நீ வாராட்டுறீங்க. நீதான் காண்டிபனா? காண்டிபா, உன்னைத்தானடா இத்தனை நாட்களாக நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். காண்டிபா, உனக்கு எனக்கு தீராத கணக்கு கொண்டு இருக்கப்பா. என் காண்டவனத்தை தகனம் செய்கிற போது என்னுடைய மூதாதையர்கள் நிறைவேறி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, என் குலத்தில் பிறந்த ஏகரையுடைய பெருவலை வாங்குவதற்கு நீதான் காரணமாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னை என்றாவது ஒரு நாள் பார்க்க வேண்டும், அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எத்தனை நாட்களாக நான் காத்துக் கொண்டிருந்தேன். அந்த நாள் இன்றுதான் கிடைத்திருக்கிறது. காண்டிபா, தர இரவல் இப்ப சிவன் தான் வந்திருக்கிறார் அரிச்சுவனுக்கு தெரியாதல்லவா? அரிச்சுவன் சொன்னாண்டே வேடுவா, என்னை பற்றி உனக்கு தெரியுமாடா? நான் வலிய சண்டைக்கு போக மாட்டேன், அந்த சண்டை விட மாட்டேன். சரி, எடுவில்லை போட்டு பார்க்கலாம். அப்படி பண்ணி நல்லா கவனிக்கணும். அரிச்சுவனுக்கும் சிவனுக்கும் பயங்கரமான சண்டை பிடிவளைத்து அசுரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அசுரம் போட வேண்டிய ஒரு வேகத்தை பார்த்து சிவனையும் போய் மறந்துட்டார். ஏன்னா அரிச்சுவன் அவ்வளவு வேகமாக அசுரத்தை துடிக்கிறான். இதுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, சிவபெருமான் ரெண்டு காலையும் பூமியில மூடிட்டு அசுரம் போட்டுட்டு இருக்க. அரிச்சுவன் எப்படி அசுரம் கொடுக்காரு தெரியுமா? 4 புறமும் அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது. அக்னி மத்தியை தபபிடம், தபபிடத்தில் ஒரு காலை ஊஞ்சி, ஊஞ்சியின் துணை மீது ஒரு காலை மடித்து வைத்து ஒரு காலோடு நின்று சிவன் துடைக்க வேண்டிய அசுரத்திற்காக பதிலசுரம் போட்டு இருக்கான். இதை பார்த்து சிவபெருமான் கூட மெய் மறந்து விட்டார். வில்லுக்கு விஜயம் என்று சும்மாவா சொன்னார்கள்? இப்படி ஒரு வீரன் இருக்கின்றானா அப்படி என்று அதிசயித்து அசுரத்தை போட்டுருங்க. அம்மா பார்வதி பார்த்தாங்க, 2 வீரனும் பெரிய தர்மசாலி. ஆமா, 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. தூரத்துல பார்த்தா தெரியாது, பக்கத்துல போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு விதிகளை பேச வந்தாச்சு. அப்படி இருக்க 2 பேருக்கும் சிவனுக்கும் அரிச்சுவனுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அரிச்சுவன் யோசித்தான், கேவலம் இந்த வேடுவன்கிட்ட நம்ம இவ்வளவு நேரம் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சுவன் துறைமுக பானத்தை எடுத்து தொடுத்து சிவபெருமானுடைய வீதி முடியா இருந்துட்டான். இந்த நெற்றிக்கண்ணை மறைக்க வேண்டும் என்று கொக்கு முடிகளால் ஒரு கிரீடம் செய்து வைத்திருந்தாரே சிவன், அந்த தலை கிரீடத்துக்கு இருந்துட்டான். அப்பதான் சிவபெருமான் நினைத்தார், நம்ம தலை போனா தலைக்கு மேல இருந்து கிரீடம் போடாதுன்னு, இனிமேல் இந்த அரிச்சுவனை சும்மா விடப்படாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஸ்ரீமுகா பானத்தை எடுத்து தொடுத்து அறுபடாத வில்நாளை ஆதி சிவன் அறுத்தெறிந்தார். இந்த வில் நான் இருந்தால் மட்டும்தான் வில்லு அந்த வீரர்கள் அஸ்திரத்தை எடுத்து வில்லால் கொடுத்து எடுத்து விட முடியும். இதுல எல்லா வீரன் கையில இருக்க வேண்டிய வில் நானையும் அறுத்துடலாம். ஆனா அரிச்சுவன் கையில இருக்கின்றதை காட்டி வில், அந்த வில் நான் மட்டும் இந்த உலகத்துல யாராலும் அறுக்க முடியும். அது பரப்பற்ற வில். அப்போ இந்த சிவபெருமானால் எப்படி இந்த வில்லானை அரிச்சுவன் வில்லானை அறுக்க முடிந்தது? எப்படி? ஏன்னா அவர் கடவுள், கடவுளாக இருந்ததுனால அரிச்சுவன் கையில இருந்த வில்லானை சிவன் அறுத்துட்டார். சரி, வில் நான் அறுபட்ட உடனே வில்லு நிமிர்ந்து
வந்துச்சு. ஆஹா இந்த அரிச்சொன்னனுக்கு தான் சிவபெருமான் என்று தெரியாது. சரி. உடனே இவன் நினைச்சான், ம். தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் யார் வந்தாலும் அறுபடாத இந்த விண்ணானை கேவலம் இந்த வேடுவன் அறுத்தறிவது அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பேன். இனிமேல் இந்த வேடுவனை உலகத்துல உயிரோடு விடக்கூடாது. அதுக்கு அப்புறம் தான் அரிச்சொன்னன் அடுத்த காலை பூமியில் ஊற்றினான். அதுவரை ஒரு காலம் இருந்தார் அவருடைய இந்த உலகத்துல ஒரு ஜென்ம எதிரி தெரிவதும் ஒருத்தன் தான். அடுத்தவங்க வேடுவன் இவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து வில்லை மாற்றி பிடித்து ஆமா அந்த விமலனோட உச்சியில் வில்லை மாற்றி பிடித்து சிவபெருமானுடைய உச்சியில ஓய்க்கு ஒரு அடி அடித்தடி சிவனுக்கு மட்டும் படவில்லை. அதாவது அரிச்சொல்லிருந்து முருகப்பெருமான்ல இருந்து இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் விழுந்ததான். அதனாலதான் அந்த உச்சியில ஒரு பள்ளம் அடி பட்ட உடனே உச்சியில இருந்து சிவபெருமானுடைய உச்சியில இருந்து ரத்தம் குபீரந்து வெளியானது. அத்துடன் அரிச்சொல்லன் விடல, டே வேடுவா உன்னை நான் உயிரோடு விடவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சிவபெருமானுடைய மார்பை போய் ஓய்ட்டு ஒரு குத்து. சிவன் என்ன பண்ணா தெரியுமா? அடேங்கப்பா கையும் காலையும் விரிச்சு போட்டுட்டு மல்லாந்து என்னால ஏழாவது படுத்துக்கிட்டேன். சரி. அரிச்சொன்னன் அத்துடன் விடவில்லை, சிவபெருமான் மார்பை போய் ஏறி உட்கார்ந்துருக்கான். அடிக்கிறான், கைகளால் அடிக்கிறான், கால்களால் உதைக்கிறான். சிவனும் அரிச்சொன்னனும் ஒருத்தரை ஒருத்தரை கட்டி பிடிச்சு மேல கீழே ஒன்று வர்றாங்க. அதனால்தான் இந்த பாரத கதையிலே வேதவியாசர் அரிச்சுனன் தவத்தை பற்றி பேசும்போது சரி இந்த உலகத்தில் சிவபெருமான் அரிச்சுனன் ஒருவனோடு மட்டும்தான் இந்த அளவு பாசமாக இருந்தார், இப்படி காட்சி கொடுத்தார் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த அரிச்சுனன் தவத்தை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே தவம் இருந்தது கிடையாது. ஆக சிவனும் அரிச்சுனனும் கட்டி பிடிச்சு மேல கீழே உருண்டு வர்றாங்க, கைகளால் அடிக்கிறான், உதைக்கிறான், ஏசுகிறான், பேசுகிறோட அடிப்பட்டு பேசாம எடுத்துக்காரு. இதை பார்த்து இதையெல்லாம் கவனித்துக் கொண்டு அதாவது பாருங்க, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப அரிச்சுனன் ஏசுகின்றான், பேசுகின்றான், கைகளால் அடிக்கின்றான், கால்களால் உதைக்கின்றான். இத்தனை அடிகளையும் பட்டுக்கொண்டு கீழே படுத்திருப்பது யாரு? சிவபெருமான். ஆமா. என்னன்னா அரிச்சுனன் பெரிய வீரனாச்சு. ஆமா. அதனால இந்த அரிச்சுனனை எதிர்த்து அடிக்க முடியாமல் தான் சிவன் அடியப்பட்டு கீழே படுத்திருந்தாருன்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா அரிச்சுனன் அடிக்கிறத விட்டுட்டு ஏன் சிவன் கீழே கத்திருந்தார் தெரியுமா? இவன் பக்திக்கு கட்டுப்பட்டு, இவன் பாசத்திற்கு கட்டுப்பட்டு, இவன் அன்புக்கு அடிபணிந்து ஆண்டவன் அரிச்சுனன் கொடுக்கிற அடியெல்லாம் பட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் ஏசுறது பக்தர்கள் இவரை சொல்லி வணங்குற மந்திரமா தெரியுதான். இவன் ஒரு குத்து குத்துவம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பூவை தூக்கி போட்ட மாதிரி இருக்குதான். இவ்வளவு தூரம் அரிச்சுனன் கொடுக்க வேண்டிய அடியெல்லாம் பட்டுக்கிட்டு இவர் ரசிச்சுக்கிட்டு படுத்திருக்கிறது. இத பக்கத்துல பார்த்துட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மனுக்கு ஒரு யோசனை, நம்ம சிவபெருமானுக்கு வயசாகி போச்சு. அதனாலதான் சிவபெருமான் அரிச்சுனனோடு சண்டை போட முடியாமல் அரிச்சுனன் கொடுக்குற அடியெல்லாம் பட்டுக்கிட்டு சிவன் படுத்திருக்கிறார். அப்படி பார்வதி இப்ப சாடையா சொல்ல, இவ்வளவு வீரம் இல்லைன்னா எங்க அண்ணன் அரிச்சுனனுக்கு அவர் தங்கச்சி கட்டி கொடுத்துருப்பாங்க. அவன் பேசாம வரது முதல்ல நம்ம கைலாசமலைக்கு போயிருவோம். இல்லைன்னா உங்களுக்கு உயிரோட விட மாட்டாடி வேடுவ பாசையில் பேசினேன். அப்படி சொல்லி பார்வதி சிரித்தாள். ஏளனமாக சிவபெருமானை சொல்லி பார்வதி சிரித்தார். பார்வதி சிரித்த பிறகு பரமனுக்கு உண்மையிலேயே கோபம் வந்தது. இதுவரை இவனுடைய அன்புக்கு அடிபணிந்து படுத்திருந்த சிவபெருமான் பார்வதி சிரிச்ச உடனே உண்மையிலேயே சிவனுக்கு கோபம் வந்தது. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, பெண்கள் புருஷன்கிட்ட அடுத்தவங்க இருந்து சண்டை போடும் போது பக்கத்துல இருந்து கொண்டாடி சிரிக்க கூடாது. சிரிச்சுட்டா வேற வேண்டாம். அந்த கச்சரித்தி கூட ஒரே இருக்கு. கொண்டாடியா இல்லையா?
அவனே இருக்கிறீங்க நம்மளுக்கு. பாத்தீங்களா? அதனால சிவபெருமான் சொன்னார், அடி பார்வதி, ஆஹா. அப்ப அரிச்சுனனுக்கு தான் வீரம் இருக்கிறது, எனக்கு வீரம் இல்லையா? அதாவது என் வீரம் உனக்கு தெரிய வேண்டாமா இப்ப பா. அப்படின்னு சொல்லி சிவபெருமான் தன்னுடைய வலது கால் பெருவிரலை வைத்து சரி. அரிச்சுனனை லேச ஒரு தட்டு தட்டினார். இப்ப அரிச்சுனன் போகிறான். ஓடிக்கொண்டே இருக்கிறார். அதற்குள்ளதாக சிவபெருமான், பார்வதி, வேடுவர்கள், முருகப்பெருமான் எல்லோரும் அவங்க எதிர்ப்பிடம் வந்து சேர்ந்தாங்க. சரி. அது வரைக்கும் அரிச்சுனம் மேல 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 போய்கிட்டே தான் இருக்க கவிமுகமாக. ஆமா. இதை பார்த்த உடனே பார்வதி அம்மன் சிவபெருமான் பாதத்தை அடியேற்ற மரம்போன்று விழுந்து, மகாதேவா, நான் சிரித்தேன் என்பதற்கு உங்களுக்கு கோபம் இருந்தா நீங்கள் எனக்கல்லவா தண்டனை கொடுத்திருக்க வேண்டும். சரி. உங்களையே நோக்கி உண்ணாமல் உறங்காமல் தவம் இருந்த அரிச்சுனனை பழிகடித்து விட்டீர்கள். மேலே சென்று கொண்டிருக்க வேண்டிய காண்டிமன் கீழே விழுந்தால் அவனுடைய நிலைமை என்னாகும்? உடனே அவனை காப்பாற்ற வேண்டும். முடியாது, நீ காப்பாற்ற நகி சரேகா. எல்லாரும் முடியாது. உடனே பார்வதி அம்மன் அப்படியே கையை காட்டினாங்க. சரி. அங்க ஒரு அழகான தெப்ப குளம். அந்த தெப்ப குளத்துல மேலே சென்ற காண்டிமன் கீழே விழுந்தான். சரி. தண்ணீர்ல விழுந்தா உயிருக்கு ஆபத்து இருக்காது பத்தியா? இப்படி விழுந்த உடனே வீரநலமா எழுந்தான். எழுந்து வில்ல கையில தூக்கி வந்து பார்த்த வேடுவர்களையும் காணவில்லை, பெண்ணையும் காணவில்லை, வேடுவ சிறுவனையும் காணவில்லை. ஆனால் பன்றி மட்டும் அந்த இடத்துல வாழ வாழ வீட்டுக்கு போவாங்க. மற்ற கதையும் நாளைக்கு பேசுவோம். அவன் இன்னும் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி சக்கரை போட்டு இல்ல, நான் பண்ணி செத்து போச்சு. நீ எவ்வளவு கதை படிச்சிருக்கேன், அவ்வளவு கதை படிச்ச பிறகு அரிச்சுனம் வந்து பார்க்கும் போது பண்ணி மாதமாக ஆட்டிக்கிட்டு படுத்திருக்கீங்களா? இது பொய்யா? நான் சொன்னது பொய்யா? போய் சொல்றேன். கடைசியில பண்ணி கோயில் எது கொஞ்சம் போச்சு, போச்சு. அதனால வால் அப்படி மடங்கி இருந்துச்சு. மடங்கி இருந்த வால் பண்ணி சேர்ந்து 2 மணி நேரம் ஆகி போச்சு. பாத்தியா? மடங்கி இருந்த வால் டெம்பர் ஆகி நிமிந்துச்சு. மடங்கி இருந்துச்சு. காண்டி பார்க்கும்போது டப்புன்னு நிமிந்துச்சு. அப்ப பார்க்கும்போது எப்படி தெரியும்? சரி, ஏதோ படம் சொன்னா உண்மைதான். ரைட். ஆனா பாருங்க, இப்ப ஓடி ஓடி போனால் சிவபெருமானும் மற்றவர்களும் நின்று சரி காலடி தடம் கூட கிடையாது. அப்பதான் அரிச்சுனன் தனிமையில் இன்று யோசித்தார். அப்ப வேதவியாச தவத்திற்கு வருகிற போது என்ன சொன்னார்? அரிச்சுனா, உன்னை சோதிக்க வேண்டும் என்று சிவன் நினைத்தார். எப்படி வேண்டுமானாலும் வருவார், எந்த ரூபத்தில் வருவார், எப்படி சோதிப்பார்னு சொன்னார். அப்படியானால் வேடுமனாகவும் வேடும பெண்ணாக வந்தது அம்மையப்பனம். அம்மா அப்பா 2 பேரும் நேரில் வந்து கண்ணை தெரியாத குருடனாக மாறிவிட்டேன். அரிச்சுனன் பயங்கரமாக அழுதான். இறைவா, ஆதி கரைக்கடனாகி சிவபெருமானி, இப்போதே வந்து நீங்கள் எனக்கு காற்று கொடுக்காவிட்டால் எதிரே என் உயிரை விட்டு விடுவீர்கள் என்று ஐயகோ வந்து அழுதான். இவன் அழுத குரலோசை அம்பிகை ஆதிபராசக்தி பார்வதி அம்மன் காதலை கேட்டாங்க. அம்மா சொன்னாங்க, மகாதேவா, பாயை சுருட்டி வச்சுட்டு போக முடியாம இருக்க முடியாம சீக்கிரம் போகியா, சீக்கிரம். அப்பவே போக சொல்லி வச்சு நம்ம நீ பாஸ் தான் கொடுத்தேன்னு சொல்லுங்க அனுப்பிடுவாங்க. அதனால சொல்லுங்க. அங்கே ஒண்ணு இல்லப்பா, காண்டிமனுக்கு கொடுத்தாதானே போக முடியும். பாயை சுருட்டி வச்சு அப்பதான் சிவபெருமான் சொன்னார், பார்வதி, எனக்கு அரிச்சுனன் மீது எந்த கோபமும் கிடையாது. நான் தனியாக சென்று காட்சி கொடுத்தால் அது நல்லா இருக்காது. நாம் 2 பேர்களும் அம்மையப்பனாக சொல்லலாம் என்று பரமன் பார்வதி 2 பேர்களும் ரிஷிவ வாகனத்தை வந்து அரிச்சுனன் முன்னாடி தோன்றினார்கள். பரமன் பார்வதி 2 பேர்களை பார்த்திபனுக்கு வந்த சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. ஆடினான், பாடினான், ஆனந்த கூத்தாடினான். சிவபெருமான் பாதத்திலே அடியேற்ற மரம் போன்று விழுந்தார். மகாதேவா, ஜெகதீசா, நீங்கள் வேடுமனாக வந்தபடியாக இன்னார் இனியாரென்று தெரியாமல் உங்களை கைகளால் அடித்தேன், கால்களால் உதைத்தேன். எந்த கைகளால் கால்களால் உங்களை நான் அடித்தேனோ அதே கைகளையும் கால்களையும் வெட்டி இப்போது நான் பாதம் காணிக்கிறேன்.
அப்படி அடிபணிந்து அரிச்சுனனை சிவபெருமான் அன்போடு அழைத்தார். அரிச்சுனா, நீ என்னை வில்லால் அடித்ததை நான் விலை உயர்ந்த வில்வமாலையாக ஏற்றுக்கொண்டேன். நீ ஏசியதையெல்லாம் என்னை பக்தர்கள் சொல்லி வழிபடும் மந்திரமாக நினைத்தேன். என் மார்பை நீ அமர்ந்து அடித்ததை என் மைந்தன் முருகன் அடித்தது போன்று நினைத்துக் கொண்டேன். உன்னுடைய தவத்தை நான் நிச்சயம் காட்டியும் உனக்கு என்ன வர வேண்டும் கேள்வி தருகிறேன். மகாதேவா, எனக்கு நாடு நகரம் சொத்து சுகம் பொன் பொருள் ஒன்று வேண்டாம். எனக்கு என்ன வேண்டும் தெரியுமா? பகைவர்களை ஜெயிப்பதற்கு எனக்கு பாசம் அப்படியே உனக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்தேன். நீ அமர்க்களத்தில் நின்று வீரர்களோடு அமராடுகின்ற போது என்னை மனதில் நினைத்து பாசுபதாஸ்திரம் வர வேண்டும் என்று உன்னுடைய அம்பராப்பட்டியில நீ கை வைத்தால் அங்கே வந்து இருக்கும் இந்த பாசுபதாஸ்திரம். இந்த பாசுபதாஸ்திரம் ஒரு நேரம் தொடுத்தால் 1 கோடி வீரர்களை கொண்டு, ஆனால் 1000 இல்லாமல் ராயுதபாணியாக நிற்கின்றவர் பேரில் இந்த அஸ்திரத்தை நீ தொடுக்கக்கூடாது. வெற்றி உனக்கே போய்விடும் என்று சிவபெருமான் பார்வதியின் சகோதரனாக வந்து பார்த்திபனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுத்து கைலாச முறைக்கு சென்றார்கள். அரிச்சுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றுவிட்டால் என்பதை அறிந்தால் தேவநாட்டுக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய தெய்வேந்திரன் அங்கிருந்து தன் மைந்தனுக்கு ஒரு புஷ்பரதம் ஒன்று அனுப்பி வைத்தார். இப்படி அரிச்சுனன் சிவபெருமானை நோக்கி பாசுபதாஸ்திரம் பெற்று வெற்றி வீரனாகி அமரோகமானதை அரிச்சுனன் போய் அமர்ந்த